ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனம். நம்ம எல்லாத்துக்கும் அலைஞ்சி திரிஞ்சு நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்காக நம்ம பிரயாசப்பட்டு அதற்காக ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம அதை அப்படி தேடாதபடி போதும் என்கிற மனம் நம்மள்கிட்ட இருக்கிறது போதும். அன்னன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். அன்னன்னைக்கும் நம்மளை ஆண்டவர் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், அரவணைக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், அழகாக நடத்துகிறார். அவருக்காக காத்திருக்கிறோம், நன்மை செய்கிறார். அதே போல் அனுதினமும் அவரை தேடும்படியாய் நம்மளை நோக்கி பார்க்குறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடினா நம்ம கண்டடைவோம்னு சொல்கிறார். அப்போ போதும் என்கிற மனம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். நம்மள்ட்ட இருக்கிறது போதுங்க. அனுதினமும் ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாய் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருப்தியாக நடத்துகிறீங்க. அந்த போதும் என்கிற மனம் நம்மளை இருதயத்தில் இருந்துச்சுன்னா அது போதும். இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லி அதிகமாக ஆசை கொண்டு நம்ம பக்தியை இழந்து போகாதபடி, தேவனுடைய அனுக்கிரகத்தை இழந்து போகாதபடி, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கட்டும். நம்மள்கிட்ட இருக்கிறது போதும், அனுதினமும் ஆண்டவர் கொடுக்கறது போதும். அன்றன்று உள்ள படியை நமக்கு அளந்து அவர் கொடுக்கிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியமும் கிருபையும் நமக்கு வேறு எந்த ஜாதிக்கும் அவர் கொடுக்கல. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு தான் கொடுக்குறார். ஆனபடினாலே ஆண்டவரை துதிப்போம், போற்றுவோம், அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம், அவர்களை அன்பு கூறுவோம், நம்மை தேர்ச்சி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா.